Hi guys, welcome to all. Welcome to We Pretty Fashion. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு saree converted frogல பேக் சைடு இன்விசிபிள் zip எப்படி அட்டாச் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். First of all நம்ம லைனிங் பீஸ் எடுத்துக்கலாம். லைனிங்ல 1/2 இன்ச் எப்பவுமே நம்ம விட்டுப்போம் தையலுக்கான அளவு. அதில இருந்து ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு மெயின் பார்ட்ல வச்சிட்டு அதே சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க Subscribe பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே மேலே இருக்க பெல் ஐகானை டச் பண்ணீங்கன்னா ஃபர்தரா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இப்போ நம்ம சிப்ல எப்படி அட்டாச் பண்ண போறோம்னா நார்மல் சிப் நம்ம அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரைட்டா வச்சு. இந்த சிப் நீங்க ரைட் சைடு அடிக்க வேண்டியது லெஃப்ட் சைடு வச்சும் லெஃப்ட் சைடு அடிக்க வேண்டியது ரைட் சைடு வச்சு அடிக்க வேண்டியது மாதிரி இருக்கும். எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ சிப்போட மேல் பாகத்தை கீழ வச்சிட்டு இப்போ எந்த அளவுக்கு அடிக்கணும்ன்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்க ஒரு 1 இன்ச் மார்க் பண்றேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு அடிக்க வேண்டியதை லெஃப்ட் சைடு வைக்கணும், லெஃப்ட் சைடு அடிக்க வேண்டியதை ரைட் சைடு வைக்கணும். இப்போ இதுக்கு நீங்க சிங்கிள் ஃபுட் தான் யூஸ் பண்ணனும். மெதுவா அந்த சிப்பை விலக்கி விட்டுட்டு பொறுமையா தைங்க. கீழ வந்ததும் அந்த மார்க் பண்ண இடத்துல வச்சு ஒரு டக் அடிச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடு வச்சிங்கன்னா உங்களுக்கு சிப்பர் விசிபிளா தெரியாது. ஸோ என்ன பண்ணுறீங்க, லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுறீங்க. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடுறீங்க. பொறுமையாக அந்த சிப்பரை விலக்கி விட்டுட்டு மெதுவாக தைங்க, கையில் நெடில் பற்றாமல். இப்போ அந்த சிப்பரை க்ளோஸ் பண்ணி பாருங்கள். க்ளோஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஃபுல்லாக எப்படி நம்ம கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். லைனிங் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தையலுக்கான அளவு நம்ம 1/2 இன்ச் விட்டுருப்போம் இல்லைங்களா, அதிலிருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் வந்தோடனே அவங்க ஒரு சின்ன ஒரு டக் அடிச்சுக்கலாங்க. அடிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஸோ தையலுக்கான அளவு நம்ம அங்கே 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது வரை ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் போர்ஷனில் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தையலுக்கான அளவில் இருந்து ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு வந்துட்டு டக் அடிச்சுக்கோங்க. அப்படியே ஸ்டிச் பண்ணி எண்டு வரை கொண்டு வந்துடுங்க. இப்போ அடுத்து நம்ம நெக்கில் நாட்சஸ் போட்டுக்கலாம். as usual நம்ம நாட்சஸ் போட்டால் தான் நெக்கு திருப்பும்போது நமக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும். அப்புறம் இந்த கார்னரில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிக்கோங்க. அப்படியே மெதுவாக திருப்பிட்டு நம்ம அப்படியே மேலே ஸ்டிச் போட்டுக்கலாங்க. போட்டாச்சு. இப்போ அப்படியே திருப்பி
மேல் தையல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு போட்டுக்கோங்க. நெக் போர்ஷனில் மேலே தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு போர்ஷனை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். க்ளோஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் எட்ஜை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ கீழ் போர்ஷனை எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மெயின் பீஸில் ஒரு 1/2 இன்ச்சு மெயின் பீஸும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க. தையலுக்கான அளவு நம்ம விட்டுருப்போம், அதில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைனிங்லேயும் 1/2 இன்ச்சு லைனிங்கும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இப்போ கீழே எப்படி கன்சீல் பண்ணலான்னு பார்க்கலாம். அது அப்படியே பாட்டோடு வச்சுட்டு லைனிங் மேலே வச்சுட்டு மேலே தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஃபுல்லி கன்சீல்டு இன்விசிபிள் ஜிப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் பேக் சைடு குத்துறது அது மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.